வச்சுக்கிட்டு லெஃப்ட்ல ஒரு ரூம்பு ரைட்ல ஒரு ரூம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணாப்புல பண்ணிவிட்டு ஒரு பையன் வந்து இங்கே குத்திட்டான். அடுத்த சீன் கட் பண்ணோன்னு 4 பேரை கொண்டு விட்டு மேலே வச்சு நிற்கிறாப்புல. இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? நம்ம சித்து சிவா மாறவே கிடையாது. நம்பி இந்த படத்துக்கு வந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்லயே மனுஷன் நொந்த வச்சுட்டானுங்க. இதெல்லாம் ஒரு படம்னு சொல்லிட்டு வேலூர்ல இருந்து கிட்டத்தட்ட 2:15க்கு நான் இங்கே வந்தேன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த கர்மத்தை பார்த்ததுக்கு சுத்தமா மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். இந்த படத்தை அவங்க பார்க்காம வாயிலேயே வடை சுட்டுருக்காங்க. அந்த வாயை பொழந்துட்டு பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சூர்யா சொன்னார் இல்லையா? அது எதுக்குன்னு இது வரைக்கும் எனக்கு புரியல. நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க ப்ரோ. 200 கோடியே வராது ப்ரோ. இது நீங்க வேற ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் மிஞ்சி போனா 70 வரும். நீங்க ஒன்னா பாருங்க, படம் ஓடாது. கேவலமா இருக்கு. சீரியஸா நல்லா இல்ல. 2.5 ஹவர்ஸ்மே வேஸ்ட் தலை. அவங்கெல்லாம் எதுக்கு தலை நடிக்கணும்? படம் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும்ல. படம் நல்லா இருந்தா தானே அப்புறம் இவனுக்கு இப்பெல்லாம் பேசுறதுனால தான் இப்படி ஆகுது தலை. இவனுக்கு பேசாம இருந்தாலே நான் சுமாரா இருந்தா கூட பரவாயில்ல, ஓரமா போய் நான் பார்த்துட்டு செய்யலாம்டா. இவங்க பேசி பேசி எக்ஸ்பெக்டேஷன் இது அதிகப்படுத்தி இப்ப உள்ள வந்து பார்க்கும்போது இவனுக்கு பேசும்போதே எனக்கு தெரியும் இதெல்லாம் அப்படிதான் கேவலமா இருக்க போது. அதே மாதிரி கேவலமா இருக்கு. இதுக்கு அப்புறம் இந்த சிவா இருக்காரு, சிவா படமே எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஒரு படமும் நல்லா இருக்கு. சிவாவா ஒரு படம் வந்து ஒண்ணுமே புரியலண்ணே. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த ஒரு லீடு தான் கொடுத்துருக்காங்களே, அதுமே எதுவுமே புரியல. ஏன் அந்த ஒரு பையன் வந்தான் போனா எதுவுமே தெரியல எங்களுக்கு. நாங்களே சும்மா வந்து பார்த்தோம். அதுலயும் பெரிய வலியே தலைவலியே அந்த 3D கிளாஸ் ஒண்ணு, அதெல்லாம் பெரிய தலைவலி. சுத்தமா நல்லா இல்ல. ஒரு பார்ட் கூட நல்லா இல்ல. எதுக்கு வந்தோன்னு தெரியல.